சொல்லுங்க திரு சரவணன். அப்பட்டமான பொய் வீடியோல எல்லா பொய்களுமே வந்து கொஞ்சம் இருங்க சார். நீங்க பேசும்போது பொறுமையா கேட்டுட்டு இருந்தேன். இப்ப நான் சொல்றதை கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. என்ன அப்படின்னா, முதல்ல வந்து என்ன சொன்னாங்க, தமிழ்நாடு அரசு சரியான முறையில் எதையுமே செய்யலை, அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு ஏற்பட்டதுன்னாங்க. ஒன்றிய அரசுடைய குழு இங்கே வந்துச்சு. இங்கே வந்து என்ன பார்த்துட்டு சொன்னாங்கன்னா, தமிழ்நாடு அரசு சிறப்பான நடவடிக்கைகளை எடுத்திருந்தது, அந்த சிறப்பான நடவடிக்கைகளால் தான் வந்து அந்த பாதிப்பு வந்து மிட்டிகேட் ஆச்சு, பாதிப்பு வந்து குறைக்கப்பட்டதுன்னு சொல்லி ஒன்றிய அரசுடைய குழு தமிழ்நாடு அரசுக்கு வெள்ள நிவாரணத்தை பற்றி பாராட்டு பத்திரம் வாசித்து சென்றது. ஸோ இவங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரொபகேண்டா கான், திமுக அரசு எதையுமே சரியாக செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு. 2021 கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணுவோம். 2021 வந்து மிகப்பெரிய ஒரு நாளில் வந்து ஒரு பெரிய மழை ஏற்பட்டு சென்னையே வந்து அப்படியே தத்தளிச்சது. 2021 திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லி வாக்கு கேட்டார்? சென்னையில் 1000 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறேன், சென்னைக்கு ஒரு சொட்டு தண்ணி தேங்காதுன்னாரு. ஒரு நாள் மழைக்கு சென்னையே மிதந்தது. அப்போ தமிழ்நாட்டுடைய முதல்வர் சூளுரைத்தார், வாக்குறுதி கொடுத்தார், சேலஞ்ச் பண்ணார். அடுத்த வருஷம் மழையில் வந்து தண்ணி நிற்காது சென்னையில் அப்படின்னாரு. திருப்புகழ் தலைமையில், அதிகாரி திருப்புகழ் தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது. உடனடியாக தமிழ்நாட்டில் வந்து அந்த முக்கியமான சென்னையில் முக்கியமான இடங்களில் எந்தெந்த இடத்துலையோ அந்த இடத்துல ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ஸ்லாம் போட்டு தண்ணி எப்படி செல்ல வேண்டும். 2022 மழை பெஞ்சுது, பெரிய மழை பெய்தது, ஒரு சொட்டு தண்ணி தேங்கலை 2022. என்ன காரணம்? திமுக அரசு எடுத்த மிக சரியான நடவடிக்கை, தமிழ்நாட்டுடைய முதல்வர் கொடுத்த அந்த வாக்குறுதியை காப்பாற்றினார். இப்போ நம்ம 2023 வருவோம். 2023 மழை வந்து அது அந்த மழைக்கு யாருமே எதுவுமே பண்ண முடியாது. வரலாறு காணாத மழை, 50 சென்டிமீட்டர் மழை 1.5 நாளில் பெய்யுதுன்னா அதுக்கு நீங்கள் எந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் போட்டாலும் நடக்காது. ஸ்ட்ரைட்டாக அப்படியே மேலே ஷீட்டு போட்டு அப்படியே கடலில் இறக்கினா தான் உண்டு, இல்லைனா எந்த இடத்துலையும் தண்ணீர் தேங்காமல் இருக்காது. துரிதமாக செயல்பட்டு நடவடிக்கை எடுத்தது, அதற்கு தான் இந்த பாராட்டு பத்திரம். இப்போ அடுத்து வந்து என்ன சொன்னாங்க, இங்கே எல்லாத்தையும் இங்கே வந்து கொடுக்குறாங்களே. சென்னையில் வந்து மெட்ரோ ரயில் திட்டம் 63,000 கோடி ரூபாய் பட்ஜெட், செகண்ட் ஃபேஸ். ஒரு பைசாவை கொடுக்கல இன்னும் ஒன்றிய அரசு. பாஜக ஒரு பைசாவை கொடுக்கல. மற்ற எல்லா ஒருவேளை இந்த பாராட்டுக்கள் அடிப்படையில் எல்லாத்தையும் திமுக அரசு சிறப்பா செஞ்சிருச்சுன்றதுனால நிதி சரியா கொடுக்கலையோ? இல்ல, நீங்க வந்து நிதி எங்க கிட்ட இருந்து வாங்கல அப்படின்னா நீங்க கொடுக்காம இருக்கலாம். நாங்கள் சிறப்பாக செய்யவில்லை என்றாலும், சிறப்பாக செய்திருந்தாலும் நீங்க எல்லா நிதியும் எங்க கிட்ட இருந்து நீங்க தானே வாங்கிக்கிறீங்க. ஜிஎஸ்டியா இருந்தாலும் சரி, இன்கம் டாக்ஸா இருந்தாலும் சரி, தமிழ்நாடு அரசுக்கென்று இருக்கக்கூடிய வருவாய் வெகு சில இனங்கள்ல இருந்து தானே வருகிறது. அப்போ எப்படி உங்களைத்தானே நாங்கள் நம்பி இருக்க வேண்டும். அதே போல இப்போ மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு வருவோம். ஒரு பைசா கொடுக்கல. 9,000 கோடி ரூபாயை வந்து இங்கே வந்து எல்லா இடத்துலையும் பள்ளம் தோண்டி வச்சாச்சு, எல்லா இடத்துலையும் வந்து இது போயிடுச்சு. இவங்க பணம் கொடுக்கலன்னு சொல்லி அப்படியே போட்டுட்டா என்ன ஆகும்? சென்னை வாசிகள் கஷ்டப்படுவார்கள். அது நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்தினால நம்முடைய நிதியிலிருந்து 9,000 கோடி ரூபாய் மெட்ரோ ரயில் ஃபேஸ் 1க்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஃபேஸ் 2க்கு வந்து 12,000 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். இப்போ இந்த வருஷம் 2024 செகண்ட் ஃபேஸ் ஆஃப் மெட்ரோ ரயில் ஒன்றிய அரசு பணம் கொடுக்கிறதோ இல்லையோ, தமிழ்நாடு அரசு செய்து காட்டுமாறு தமிழ்நாட்டு முதல்வருடைய சாதனை, அது அவருடைய கமிட்மெண்ட், அதை செய்வார். இப்போ என்ன சொல்றாங்க, நாங்கள் நிறைய கொடுத்துட்டோம்ன்றாங்களே. எங்க கொடுத்தீங்க? அருமையா சொன்னாரு. இப்போ கொடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. இதை கேட்டு பெறதுல தமிழ்நாடு அரசை விட கர்நாடக அரசு இன்னும் கூடுதல் சாமர்த்தியத்தோட செயல்படுது அப்படின்னு பார்க்கணுமா? இல்ல, இப்போ அதிமுக ஆட்சியில் இருந்தது, கூட்டணியில் இருந்துச்சு. அதிமுக மீது தொடர்ந்து விமர்சனங்களை வைத்துக்கொண்டே இருந்தோம். என்ன விமர்சனங்களை வைத்தோம்? நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யல நாங்க. அதுக்கு அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பதில் என்ன? சார் என்ன சார் நாங்கள் எப்படி சார் சண்டை போட முடியும்? இணக்கமாக இருந்தால்தான் தமிழ்நாட்டிற்கு தேவையான பற்றை எங்களால் பெற முடியும்னாரு. ட்ரெயினுக்கு கூட தமிழில் பேர் வைக்க முடியல. அப்படிப்பட்ட மோசமான பாஜக வந்து அதீத வன்மம், தமிழ்நாட்டு மக்கள் மீது அதீத வன்மம். என்ன காரணம் அப்படின்னா, பாஜகவுடைய சித்தாந்தத்தை ஏற்காத ஒரே மாநிலம், பாஜகவுடைய அந்த பாசிச சித்தாந்தத்திற்கு, இந்துத்துவா சித்தாந்தத்திற்கு எதிராக திராவிட சித்தாந்தத்தை நிறுத்தி இந்தியா முழுக்க அந்த பாசிச சித்தாந்தத்தை தோற்கடித்தது யார் அப்படின்னா, இன்னைக்கு வந்து இந்தியா முழுக்க, ஒரே நிமிஷம் இருங்க, இந்தியா முழுக்க காங்கிரஸ் தானே அவங்களுக்கு பெரிய எதிரி. திராவிடத்தை விட காங்கிரஸ் தானே அவங்களோட பெரிய எதிரி. இப்போ காங்கிரஸ் வந்து ஒரு மிகப்பெரிய எதிரியாக, நினைத்து பார்க்க முடியாத எதிரியாக மாறிடுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி சாஃப்ட் இந்துத்துவ பெடல் பண்ணிட்டு இருந்தாங்க காங்கிரஸ். இப்போ அக்மார்க் திராவிடத்தை பேசிக் கொண்டிருக்கிறது காங்கிரஸ். என்ன காரணம்? சாதிவாரி கணக்கெடுப்பு.
சாதிவாரி கணக்கெடுப்பு முடிஞ்ச உடனே 50% இடஒதுக்கீட்டை உயர்த்துவோம் நாங்க. தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு என்ன காரணம்? 50 தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு. நேற்று வரைக்கும் பிரதமர் என்ன பேசிக் கொண்டிருந்தார்? ஜாதியா? ஜாதி என்பதே இந்தியாவில் கிடையாது. இந்தியாவில் வெறும் ஆண் ஜாதி, பெண் ஜாதி, ஏழை, பணக்காரன், இதுதான் ஜாதி, வேற ஜாதியே இல்ல. இதன் அடிப்படையில் வந்து காங்கிரஸ் இந்தியாவை பிளவுபடுத்த முயற்சி செய்கிறதுன்னு பேசிக் கொண்டிருந்தார் பிரதமர். நேற்று பீகார்ல என்ன தெரியுமா பேசுறாரு? எஸ்சி, எஸ்டி, பிசி இவர்களுடைய இடஒதுக்கீட்டை நான் பாதுகாப்பேன் அப்படின்றார். இப்ப எங்க வந்துச்சு ஜாதி? சோ இவர்களுக்கு சிம்ம சொப்பனமாய் விளங்குவது யார் அப்படின்னா தமிழ்நாடு. இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா தமிழ்நாட்டுடைய திராவிட மாடல். இந்த 2-3 வருடங்கள்ல, ஒரே நிமிஷம், இந்த 2 வருடங்கள்ல 3 வருடங்கள்ல திமுக அரசு தமிழ்நாட்டுடைய முதல்வர் எதையெல்லாம் சாதித்து காட்டியிருக்கிறாரோ அது வந்து இன்னைக்கு இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையும் பின்பற்றப்படுகிறது. கர்நாடகாவில் வந்து வாக்குறுதியாக கொடுத்தாங்க, நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே ஃப்ரீ பஸ் ரைடு, மகளிருக்கு உதவித்தொகை, இது எல்லாமே வந்து பண்ணாங்க. காலை சிற்றுண்டி ஃப்ரீயா கொடுக்கிறோம். சோ இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து எல்லா இடத்துக்கும் பரவுது. ஆந்திரால கொடுக்குறாங்க. சோ என்ன அப்படின்னா பிரதமர் இதை எதிர்த்தார். ரேவடி கல்ச்சர் வந்து இந்தியாவுடைய பொருளாதாரத்தை பாதிக்கிறதுன்னு சொல்லி சொன்னாங்க. முடிச்சிடுறேன். பாதிக்கிறதுன்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு எல்லா பாஜக அரசுகளும் அதையே தான் செய்து கொண்டிருக்கிறது. இதனாலதான் தமிழ்நாட்டின் மீது அவர்களுக்கு தீராத வன்மம். நீதியும் கிடைக்கல, நிதியும் கிடைக்கல. இதைத்தான் முதல்வர் சொல்லி இருக்கிறார். சரி, ஓகே.